Hello friends, வணக்கம். Welcome to Indian Bachelor Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா cauliflower gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா cauliflower சின்னதா கட் பண்ணி வச்சாச்சு. அதை கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு cauliflower போட்டு எடுத்து வச்சாச்சு. எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்து வச்சாச்சு. கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், எண்ணெய், இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். தக்காளி 2 பழம் 3 பழம் நம்ம கிரேவி திக்கா வர அளவுக்கு இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், சோம்பு சீரகம், கொத்தமல்லி தழை இறக்குறப்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசம் வரும். மல்லித்தூள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு சில்லி பவுடர், மிளகாத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானல் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு சோம்பு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம், அது போடுங்க. அதில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அது போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் போடுங்க. வெங்காயம் பச்சை தண்ணி போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுன்னா அதில் தக்காளி சேர்த்துங்க. வெங்காயம் தக்காளி வணங்குறப்ப அதில் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக தக்காளி வணங்கும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கணுன்னு நல்லா காலிஃப்ளவர் கொட்டுங்க. இதை நல்லா வணக்கணும். மிளகாத்தூள் போட்டுங்க. தேவைக்கேற்ப காரம். அதில் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. இது நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குறதில்ல நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் கொட்டி நல்லா வணக்கிட்டு அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வணக்குங்க. காலிஃப்ளவர் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். கிரேவி நல்லா இதானோன்னு மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து ஒரு 2 கலர் கலரிங்க. அது ஒரு பவுலில் வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கிரேவி நல்லா வானலில் உடங்கணும்னா அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சாலிடாக கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் வந்து தேங்காய் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இது எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு திக்காக வேணும், நாங்கள் தேங்காய் போட்டு சாப்பிட்லான்னா தேங்காய் பட்டை லவங்கு சோம்பு இதெல்லாம் நீங்கள் போட்டு அரைச்சி அதுவும் இதில் ஆட் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் தேங்காய் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.